ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக், நியூமெரிக்கல் அபிலிட்டியில் பர்சன்டேஜ் டாபிக். ஆல்ரெடி ஆவரேஜ் டாப்பிக்கில் மேக்ஸிமம் ஆஃப் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் பர்சன்டேஜ் போகிறோம். சரி, பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது பர்சன்ட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க? பர்சன்ட் மீன்ஸு ஃபார் எவ்ரி 100. ஸோ இதான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னா மீன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எவ்ரி 100. சரி, இப்போது எக்ஸ் பர்சன்டேஜ். சரி, இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எக்ஸ் பை 100 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 20% அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 20 டிவைடட் பை 100 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இதில் என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸு பர்சன்டேஜ் ஒய் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய் தட் இஸ் ஈக்குவலன் டு ஒய் பர்சன்டேஜ் எக்ஸ் ஆகும். இது ஒரு கான்செப்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போது 8% ஆஃப் 50. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவலன் டு 50% ஆஃப் 8. ஸோ 8%, 50யோட 8%க்கும் 8ஓட 50%ம் சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். சரியா? இதை நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்? ஓகே, அதாவது 8% ஆஃப் 50க்கு பதிலாக 50% ஆஃப் 8 பண்ணிக்கலாமா ஈஸியாக? அப்போ 50% ஆஃப் 8னா எவ்வளோ? பாதியா? அப்போ பாதி எவ்வளோ? 4. அப்போ இது ரெண்டுத்தையும் மேனிப்புலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 தான் வரும். அப்போது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சரி, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் 480. சரியா? இந்த 50% ஆஃப் 480, இந்த 50% ஆஃப் 480 நம்ம எப்படி நார்மலாக சால்வ் பண்ண எப்படி பண்ணுவோம்? 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 480 அப்புறம் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுவோமா? ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இந்த 480ன்றது 100% ஆஃப் அமௌண்ட். ஓகேவா? இந்த 480 தான் 100%. ஸோ இந்த 100%ல் தான் 50% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100%ல் 50%ன்றது எவ்வளோ? பாதியா? அப்போ 480ல் பாதி. ஓகே, இப்போ 480ல் பாதினா 480 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 240 தான் 480யோட 50% அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு. சரி, இப்போ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5% ஆஃப் 480 கேட்குறாங்க. 5% ஆஃப் 480 கேட்குறாங்க. சரி, இப்போது இங்கே பாருங்கள், 480ன்றது 100%. ஓகே, இதில் பாதி வந்து 50%, அதாவது 240 வந்து 50%. சரி, இப்போது இதோட 10% கேட்டால் எவ்வளோ சொல்லுவோம்? ஒரு டிஜிட் போயிடுமா? அப்போ 48 தான் 10%. ஓகே, 1% கேட்டால் எவ்வளோ சொல்லுவோம்? 2 டிஜிட், அப்போ 4.8 தான் 1%. ஓகே, அப்படி தான் போகும். ஸோ இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. அப்போது 100%னா 480, 10%னா ஒரு டிஜிட் போய்டும், 0 போய்டுமா? 48. அப்போது 1%னா 2 டிஜிட், அப்போது 4.8 அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதுவும் 0 இருந்தால் என்ன ஆகிடும்? 4 தான் வரும். அப்போ இங்கே 8 இருக்கிறதால 4.8ன்னு போட்டு வரும். ஓகே, சரி, அப்போது 10% எவ்வளோ? 48. சரி, 10% 48னா ஓகே, இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? 5%. அப்போ 10%ல் பாதி எவ்வளோ? 48 டிவைடட் பை 2 is equal to 24. அப்போது 5% ஆஃப் 480 வந்து 24. ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட்ஸு. சரிங்களா? ஓகே, சரி, சப்போஸ் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60% ஆஃப் 480 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆஃப்ன்றது நத்திங் பட் மல்டிப்ளை தான். ஓகே, போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட் ஆஃப். ஓகே, ப்ராக்கெட்க்கு அப்புறம் ஆஃப்ன்ற விஷயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு மேனிப்புலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் வர மல்டிப்ளை வேறு, ஸோ ஆஃபில் வர மல்டிப்ளை வேறு, ரெண்டும் வந்து வேறு வேறு. சரியா? அது நல்லா கவனிச்சிக்கோங்க. சரி, இப்போ 60% ஆஃப் 480. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம இதை 60 டிவைடட் பை 480, 60 டிவைடட் பை 100 இன்ட்டு 480 சால்வ் பண்ணுவோமா? சரி, இன்ஸ்டட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரி, எப்படின்னு சொல்கிறேன். இந்த 60 நான் என்ன பண்ணுறேன்? 50 + 10ன்னு எடுத்துக்கிறேன். 50 + 10% ஆஃப் 480ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இது ஈஸியாக? இப்போ பாருங்கள், 480யோட 50% கண்டுபிடிக்கிறது எவ்வளோ? பாதியா? ஈஸியாக? அப்போ 240
ஓகே 10% எவ்வளோ 48 அப்போ 240 ப்ளஸ் 48 அப்போ 288 இதுதான் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் மெத்தட் அப்படி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் டு கால்குலேட் பர்சன்டேஜ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர். அக்யூரேட்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக சில இன்ட்ரொடக்ஷன் பார்த்துப்போம். அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் சில இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இன்ட்ரொடக்ஷனை தொடர்ந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் கொஷின்ஸு, மாடரேட் கொஷின்ஸு, கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.